നമസ്കാരം. ഇഫക്ട് ന്യൂസിലേക്ക് ഏവർക്കും സ്വാഗതം. பாலகிருஷ்ணன். நான் தமிழ்நாடு தென்காசி மாவட்டம் புளியங்குடியை சேர்ந்தவன். நான் 10 வயசுலே உயிரியல் டிபார்ட்மெண்ட்டில் தியரின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதுக்கு அத்தனைக்கும் நோய்களுக்கும் தியரி கண்டுபிடிச்சிருக்கேன். உலகத்தில் எல்லா விஞ்ஞானியும் பூமி பிறந்ததுலேருந்து இன்று வரை ப்ராக்டிக்கல் மருத்துவம் தான் செய்தாங்க. தியரி யாரும் எதுவும் ஒரு எழுத்து கூட கண்டுபிடிக்கலாம், எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். நான் 1 கோடி மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லா நோய்க்கும் 1 பைசா தான் செலவு. கொரோனாவை 1 பைசாவில் குணமாக்கிடலாம், கேன்சரை 1 பைசாவில் குணமாக்கலாம். அத்தனை ஆத்ம நோய்களுக்கும் மன நோய்களுக்கும் ஒரே பைசா செலவில் குணமாக்கிடலாம். எந்த செலவும் இல்லை. நம்ம சமையல் கட்டில் இருக்கிற 2-3 பொருளை எடுத்து தொடர்ந்து 6 நாள் 7 நாள் சாப்பிட்டா அது மருந்தாயிரும். அதுக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் நான் பாரத ரத்னா பட்டத்துக்கும் நோபல் பிரைஸுக்கும் 50 வருஷமாக நாமினேஷன் போட்டும் எனக்கு கிடைக்கல. காரணம், எனக்கு ஹிந்தி இங்கிலீஷ் 100% தெரியாது. அது என்னுடைய பெரிய மைனஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. கவர்மெண்ட் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவங்களுக்கு தகுதியானது நான் இல்லை. எனக்கு கவர்மெண்ட்டு நாமிக்கு ஹெல்ப் பண்ணணும், பிரதமரும் ஜனாதிபதியும். வேறு எனக்கு கவர்மெண்ட்டை பணம் கொடுக்க வேண்டாம். நான் இப்போ மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன். நாராயணகுரு மாதிரி ஆன்மீகத்தில் 24 மணி நேரம் தவத்தில் இருந்து இறக்கணும்னு ஆசைப்படுவேன். கல்யாணம் ஆகல. எனக்கு 66 வயசு ஆகுது. இல்லை எல்லாமே நம்மளே செக் பண்ணுறது தான், படிக்கிறது தான். மற்றவங்க வைத்தியம், ப்ராக்டிக்கல் வைத்தியம் அடுத்தவங்க தான். நம்ம அதில் டெவலப் பண்ணுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. தியரி கண்டுபிடிச்சது நான் தான். ஆமாம், அது கண்டுபிடிச்சது. ப்ராக்டிக்கலும் மற்றவங்க தான். சிகிச்சை பண்ண வேண்டியது கிடையாதுங்க. கொரோனாவுக்கு மருந்து என்னன்னா, ஒரு உப்புக்கள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஓமம் போட்டு கலக்கி குடிச்சிட்டோன்னா எப்படியாப்பட்ட கொரோனா 1 செகண்டில் குணமாயிரும். சைடு எஃபெக்ட் எப்படி வரும்? உப்பு மஞ்சத்தூள்ல எப்படி உங்களுக்கு சைடு வரும்? அதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் 30 நாள். கூடி போக வேண்டாங்க, பிபி பண்ணாதுங்க. மருந்தாக சாப்பிடும்போது எதுவும் பிபி பண்ணாது. உலகத்தில் அத்தனை நோய்க்கும் ஒரே மருந்து கருவேப்பிலை. போட்டு சாப்பிட்டீங்கன்னா ப்ரெஷர் கிடையாது, முடி கொட்டாது, கண் பார்வை பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் குணமாக்குறது கருவேப்பிலை. ஆமாம், நம்முடைய கிட்னி ப்ராப்ளம் அத்தனையும் குணமாக்கணும்னா வசம்பு 5 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1 வருஷத்துக்கு வரும். அதை எடுத்து தொப்புளில் போட்டீங்கன்னா கிட்னி குணமாயிரும். லிவருக்கு சோத்துக்கத்தாழை வேறு தெரியுமா? சோத்துக்கத்தாழைன்னா தெரியுமா? அந்த வேறு ஒரு விரல் அளவு எடுத்து காய்ச்சி குடிச்சிட்டீங்கன்னா லிவர் ப்ரெஸ் ஆயிரும். இருதயம் தான் எல்லாருக்கும் பிரச்சனை. உங்களுக்கு எந்த வினாடியும் உயிர் போயிடும். அதுக்கு எப்படின்னா, பால் மிளகு, சுக்கு, செம்பருத்தி பூ 4 போட்டு கொஞ்சம் மருதம்பட்டை தூள், இதெல்லாம் ஒன்று எல்லாம் சேர்த்து 100 ரூபா ஆகும். போட்டு காய்ச்சி டெய்லி குடிச்சீங்கன்னா இருதயம் வைரம் ஆயிரும். சுகருக்கு தான் சொன்னேன், கருவேப்பிலை. கருவேப்பிலை, முடி கொட்டுறது, கண் பார்வை அனைத்துக்கும் கருவேப்பிலை தான். ஏன்னா அத்தனை சத்தம் அதில் இருக்குது. அதை ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஆமாம், சும்மா கருவேப்பிலையை சமையல் பண்ணி சாப்பிட்டா பலன் கிடையாது. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். 93 420 93 894. இன்னும் உங்களுக்கு எந்த வைத்தியம்னாலும் கேளுங்க. கேன்சர்லேருந்து எதாக இருந்தாலும் சரி, L4 L5 எல்லாத்துக்குமே கருவேப்பிலை தான். ஒரே கருவேப்பிலையை ஜூஸ் போட்டு தொடர்ந்து 3 வேளை 1 வாரம் குடிச்சிங்கன்னா L4 L5 சரியாயிரும். ஆனால் டாக்டர் 5 கோடி வாங்கிட்டு உங்களை 50 வருஷம் படுக்க வச்சு சாவடிப்பான். கேரளாவில் எங்கள் பொண்ணு இருக்கு, நான் இல்லை, மெட்ராஸில் வேலை செய்கிறேன் இருக்கேன். இப்போ அப்ளாய்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ப்ரெஸ் கிளப் மீட்டிங்க்கு. தமிழ்நாட்டில் தான், மெட்ராஸில் தான் இருக்கேன். இல்லை ஆமாம், இதுக்காகத்தான் வந்தேன். ஏற்கனவே நான் இது அனுப்பியிருக்கேன். என்ன, ப்ரெஸ் கிளப்பு வைஸ் சேர்மனுக்கு ஃபோன் பண்ணேன். பிறகு அவருக்கு இது மெசேஜ்லாம் அனுப்பியிருக்கேன். இங்கே வர மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஆமாம். அப்போ எல்லாரும் காரியங்கள் நடக்கட்டும். வந்தால் மக்கள் ஒரு 12,000 குடும்பத்துக்கு தொழில் செய்யணும், பணம் உதவி செய்யணும், வைத்தியம் ஃப்ரீயாக செய்யணும், எல்லாம் ஃப்ரீயாக செய்யணும். பிரதான மந்திரியோட പരിപാടിയെ കൊണ്ട് அதான் எனக்கு ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பிரதமர் ஆபீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய
ஸ்டாஃபுக்கு கிடைக்குது. எங்கெங்க உலகத்தில் எந்த பிரதம மந்திரியும் சரி அரசு கவர்மெண்ட்டும் ப்ரெஸ் எதுவும் ஒன்லி ப்ரெஸ் கிளப்புக்கு ஹெல்ப் பண்ணாமல் எதுவும் நடக்காது பூமியில். இருங்க, பிரதம மந்திரியை விட 1000 பங்கு உங்களுக்கு தான் பவர் இருக்கு உலகத்தை அசைச்சதுக்கு. அவர் அவர்கிட்ட இங்க போகாது. பிரதம மந்திரி ஜனாதிபதிக்கு இப்போ கூட போயிட்டு வந்தேன், போகாம வராது போகாது. அதான் மேலே எழுதி கொடுத்தாச்சு. 1 மாசத்துல தாரம்னாங்க. 3 நாள் சொன்னேன். 3 நாள் சொன்னீங்கன்னா மறுநாள் காலைல கண் மாதிரி வந்துடுவேன்னு வந்து பேசிட்டு போறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.